தமிழ்நாடு சட்டப்பேரவையில இந்த ஆண்டும் தேசிய கீதம் இசைக்கப்படல அப்படிங்கிற காரணத்தை சுட்டிக்காட்டி ஆளுநர் ரவி தன்னுடைய உரையை புறக்கணிச்சு அவையை விட்டு வெளியேறியிருக்காரு. இதனால சட்டமன்றத்துல சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆளுநர் தன்னுடைய உரையை புறக்கணித்ததற்கான காரணமா ஆளுநர் மாளிகை தரப்புல என்ன குற்றம் சாட்டப்படுறாங்க, இதுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் என்ன பதில் சொல்றாரு, இதை பத்தி எல்லாம் தான் ஜெம் தொலைக்காட்சியில விரிவா பார்க்க போறோம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் இன்னைக்கு கூட இருந்துச்சு. 2026ஆம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இதுனே சொல்லலாம். சரியா இன்னைக்கு காலையில 9:30 மணி அளவுல சென்னை தலைமைச் செயலகத்துல கூட்டத்தொடர் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இதற்காக சட்டசபை வரும் ஆளுநர் ரவிக்கு மரபுபடி வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு. தமிழகத்துல நடைபெறக்கூடிய மாநில அரசு சார்ந்த அனைத்து நிகழ்ச்சியின் போதுமே நிகழ்ச்சியின் தொடக்கத்துல தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டு நிகழ்ச்சி நிறைவடையும் போது தேசிய கீதம் இயக்கப்படுவது வழக்கமா இருந்திருக்கு. இதே நடைமுறையை தான் தமிழக சட்டமன்றத்திலுமே பின்பற்றாங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகளாவே இதை எதிர்த்து போர்க்கொடி தூக்கிய ஆளுநர் ரவி தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படணும், உடனேயே தேசிய கீதமும் இசைக்கப்படணும் அப்படின்னு வலியுறுத்தி வந்தாரு. இதற்கு மேலும் இந்த காரணத்தை சுட்டிக்காட்டி சட்டமன்ற கூட்டத்தொடரையும் புறக்கணிச்சு அவர் வெளிநடப்பும் செஞ்சிருக்காரு. பொதுவா சட்டசபை நிகழ்வுகள் ஆளுநர் உரையோட தான் தொடங்கும். அரசின் கொள்கைகள், திட்டங்கள் உள்ளிட்டவற்றை ஆளுநர் குறிப்பிடுவார். ஆனா ஆளுநர் ரவிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மோதல் போக்கு நிலவி வருவதால கடந்த 2024, 2025 வருடங்கள்ல ஆளுநர் உரையாற்றல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதா இருக்கு. சட்டசபை கூட்டத்தொடருக்கு வரும் ஆளுநர் ரவிக்கு பேண்ட் வாத்தியம் முழங்க காவல்துறை அணிவகுப்பு மரியாதையெல்லாம் வழங்கப்பட்டுச்சு. இதற்கப்புறம் அலுவல் ஆய்வுக்குழு கூடி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்த வேண்டும் என்பது குறித்து எல்லாம் ஆலோசனை மேற்கொள்ளப்படுவாங்க. சட்டசபை கூட்டத்தொடர்ல ஆளுநர் ஆங்கிலத்துல உரையாற்றுவாரு. அத பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநர் உரைய தமிழ்ல வாசிப்பாரு. 2ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழக அரசின் உரையை ஆளுநர் ரவி முழுமையா வாசிக்கல. இந்த நிலையில இந்த கூட்டத்தொடர் ஆளுநர் ரவி உரையாற்றுவாரா என்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துச்சு. 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஆளுநர் உரையாற்றுகையில சுயமரியாதை, அம்பேத்கர், பெரியார், கலைஞர் ஆகிய வார்த்தைகளாம் வாசிக்கல. 2024ஆம் ஆண்டுல கூட்டத்தொடரில் தேசிய கீதம் பாடப்படவில்லைன்னு ஆளுநர் உரையை வாசிக்காமையே சென்றிருக்காரு. அதே போல 2025ஆம் ஆண்டிலும் தேசிய கீதம் பாடப்படவில்லைன்னு சொல்லி ஆளுநர் வெளியேறியிருக்காரு. இந்த நிலையில இந்த கூட்டத்தொடர்ல ஆளுநர் உரையாற்றுவாரா என்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலுமே வெளியாகலாம் என்பதால இந்த கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. நடப்பு ஆண்டுக்கான முதல் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் தமிழ்தாய் வாழ்த்தோட தொடங்கியிருக்கு. தமிழக சட்டமன்றத்தின் நடப்பாண்டு முதல் கூட்டம் ஆளுநர் உரையோட தொடங்குச்சு. சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் முன் தேசிய கீதம் பாடப்படணும்னு வலியுறுத்தி வெளியேறிட்டாரு. ஆளுநர் ரவி தேசிய கீதம் பாடப்படணும் வலியுறுத்திய நிலையில பேரவை மரபின்படி தமிழ்தாய் வாழ்த்தே தான் பாடப்படும் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு பதில் அளித்த அடுத்து ஆளுநர் வெளியேறிட்டாரு. ஆளுநர் வெளியேறிய நிலையில ஆளுநர் உரையில் உள்ளது மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்துட்டாரு. அதை தொடர்ந்து உறுப்பினர்களின் ஆதரவோட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா சபாநாயகர் அப்பாவு அறிவிச்சிருக்காரு. ஆளுநரின் வெளிநடப்பு தொடர்பான கருத்து தெரிவித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் உரையை முறையாக வாசிக்காமல் இடையூறு செய்வது ஆளுநரின் பதவிக்கு அழகல்ல. இது இங்கு மட்டும் நடக்கல, இருப்பினும் மரபு காரணமா ஆளுநரின் உரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. ஆனா அதை கடந்து மீண்டும் ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது இடங்கள்ல அரசியல் பேச ஆளுநர் முயற்சிக்கிறாரு. அது அவரது தனிப்பட்ட விருப்பம். ஆனா அதை தமிழக சட்டமன்றத்திலும் நடத்த நினைப்பது நல்லது கிடையாது.
முன்னாடி ஆளுநரின் ஒப்புதலுக்காக வழங்கப்பட்ட உரையை அவர் ஏற்கனவே அனுமதி அளித்த காரணத்தால் அது இந்த அவையில வாசிக்கப்பட்டதா எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காரு. உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அரசமைப்பு சட்டமும் அந்த பதவி வகுப்பிடமிருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருகிறார். அது அவர் சொந்த விருப்பம் என்று கருதலாம். எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையது அல்ல. நூற்றாண்டு விழா கொண்டாடி சீரும் சிறப்போடு இயங்குகின்ற பேரவையின் புகழ் மங்கிடாத வகையில் பாதுகாத்து வந்த சான்றோர்களின் வழித்தடத்தினை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பாதிப்புன்னு சொல்லி சட்டமன்றத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில ஈடுபட்டிருக்காங்க. தமிழகத்துல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சட்டமன்றத்துல அதிமுகவினர் முழக்கமிட்டு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. ஆளுநர் உரையோடு அவை தொடங்கணும் அப்படிங்கிற பேரவை விதிய அரசியல் அமைப்புல திருத்தம் இயல்வோம். நாடாளுமன்றத்துல திருத்தம் கொண்டு வர பிற மாநில கட்சிகளோடு சேர்ந்து திமுக நடவடிக்கை எடுக்கும்னு முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. உரையை வாசிக்காம ஆளுநர் சென்ற நிலையில அதன் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவோ வாசிச்சிருக்காரு. சட்டமன்ற வெளிநடப்பு குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் அளிச்சிருக்காங்க. சட்டமன்றத்துல ஆளுநரை உரையாற்ற விடல. ஆளுநர் ஆர்.என். ரவி உரையாற்றிய போது மைக் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் ஆளுநர் உரையில் பல ஆதாரமற்ற கூற்றுகள் இருந்ததாகவுமே தெரிவிக்கப்படுறாங்க. ஆளுநர் உரையில உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்கள் இருந்திருக்கு. ரூபாய் 12 லட்சம் கோடி முதலீடுகள் வந்ததா கூறுவது தவறானது. முதலீடுகளை ஈர்ப்பதுல 4ஆம் இடத்துல இருந்த தமிழ்நாடு இப்போ 6ஆம் இடத்திற்கு சென்றிருக்கு. பெரும்பாலான ஒப்பந்தங்கள் காகிதங்கள் நிலையிலேயே இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு புறக்கணிப்பு, பாலியல் சம்பவங்கள் 33% அதிகமாகி உள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை விளக்கத்துல தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. பாலியல் சம்பவங்கள் 33% அதிகரிச்சிருக்கு. தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. பட்டியலின பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல் அதிகரிச்சிருக்குன்னு ஆளுநர் மாளிகை விளக்கம் சொல்றாங்க. பல ஆயிரம் கோயில்களில் அறக்காவல் குழுக்கள் அமைக்கப்படல. சட்டமன்றத்துல தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டிருக்குன்னு ஆளுநர் மாளிகை தரப்புல சொல்றாங்க. இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதை மருந்து விவகாரம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. போதை காரணமாக ஓராண்டில் 2000 இளைஞர்கள் தற்கொலை செஞ்சிருக்காங்க. பள்ளி மாணவர்களிடையே போதை பழக்கம் அதிகரிச்சிருக்குன்னு மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் தற்கொலை தலைநகரமாக தமிழ்நாடு கருதப்படுது. தமிழ்நாட்டில் ஓராண்டில் 20,000 பேர் தற்கொலை செஞ்சிருக்காங்க. தினமும் 65 பேர் தற்கொலை செய்து வராங்கன்னு ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து பல வகையான குற்றமே சாட்டப்பட்டிருக்கு.